ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நம் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பஞ்சவர்ணத்தை கூட பின்னாடி உட்காரலாம். அங்க இவ்வளவு இடம் இருக்கு பாருங்க. யாரோ ஒரு ஆள் பின்னாடி சேர்ல பாருங்க. ஜெபத்தை கேட்கிறவர். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் செய்திக்குள்ள வரீங்களா? வார்த்தைக்குள்ள வரீங்களா? எல்லாரும் பிரைஸ் எல்லாம். தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:3 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 33:3 தெரிஞ்ச வார்த்தை, வேகமா டக்குன்னு படிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, அல்லேலூயா, நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையில அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவர் நமக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். கூப்பிடுங்கன்றார். என்னை நோக்கி கூப்பிடு. புரியுதுங்களா? என்னை நோக்கி கூப்பிடு. ஜெபத்தை கேட்கிறவர் சொல்றார். ஜெபத்தை கேட்கிறவர் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றார். சோத்திரம். வெள்ளிக்கிழமை பாசிங் பிரேயர்ல ஆண்டவர் இந்த வார்த்தை தான் இடைப்பட்டார். அதனால் தொடர்ந்து இந்த நாளில் ஜெபிக்கும் போதும் இதே வார்த்தையின் மூலமாக தேவன் தொடர்ந்து இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால கொஞ்சம் கவனிச்சு சத்தியத்தை நம்ம கவனிப்போம். அதே போல எபேசியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறாராம். சோத்திரம். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா. கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? தேவன் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர் என்னை நோக்கி கூப்பிடுன்றார். நீ கூப்பிடும் போது மறு உத்தரவு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மேல அப்படின்றார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேல கிரியை செய்வார். அப்போ ஜெபம் பண்ணும் போதுதான், நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான் கர்த்தரிடத்துல என்ன செய்ய முடியும்? நீ மறு உத்தரவு பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்னைக்கு ஜெபம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது? கசப்பாயிடுது. உன் வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்க வேண்டும், உன் வாழ்க்கையில தேவன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீ தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி நீ விண்ணப்பம் பண்ணி கேட்கும் போதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இங்க வந்து என் ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போறதுனால, கூடி ஜெபிக்கும் போது கூடி ஆராதிக்கும் போது அல்லேலூயா போட்டுட்டு போறதுனால இல்ல. எத்தனை பேர் தனியா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அர்ப்பணித்து தேவனை நோக்கி எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? தொடர்ந்து உங்களை தட்டிட்டே தான் இருக்கிறார். ஆண்டவர் என்னை நோக்கி தட்டுங்க திறக்கப்படுனாரு. உங்க இருதய கதவை தட்டிட்டே தான் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு தட்டிட்டே தான் இருக்கிறார். எத்தனை பேர் அதுல உண்மையா இருக்கிறீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் ஜெபம் இல்லாம இருக்கிறீங்கன்னு தெரியல. ஜெபம் என்பது சில மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பது. நான் ஜெபம் பண்றேன், 15 நிமிஷம் ஜெபம் பண்றேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போறேன், வாரத்தில் 2-3 நாள் ஜெபிக்கிறேன் அப்படின்றது இல்ல. ஒரு கிரமமான ஒரு ஒழுங்கான தானியேலை போல 3 வேளையும் பணகளிகளை திறந்து என்ன செய்தான்? இடைவிடாமல் ஆராதித்து ஜெபம் பண்ணினான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலர்கள் ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையிலே அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட ஜெப நேரங்களிலே நம்ம ஜெபிப்பது, இந்த 50 மணி நேரம் ஜெபம் சொல்றோம், அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை பேர் அது உண்மையா ஜெபிக்கிறீங்க? சபையில கொடுக்கப்படுகிற ஜெபம், நீங்க தனியா ஜெபிக்கிற ஜெபத்தை எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்கிறீங்க? தினமும் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு மறு உத்தரவு இருக்காது.
கர்த்தர் கிரியை செய்யலன்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையில மாற்றங்கள் வரவே வராது. ஆண்டவர் சும்மா பேச மாட்டார், இல்லாத ஒண்ணே பேச மாட்டார் ஆண்டவர். சபைக்குள்ள பாதிக்கு மேல, முக்கால்வாசிக்கு மேல ஜெப வாழ்க்கை அனுபவம் இன்னும் குன்றி போய் குறுகி போய் தான் கிடக்குது. எனக்கு தெரியாது, ஆவியானவர் உணர்த்துகிறார், அதனால நான் அடிச்சு சொல்றேன். நான் அப்ப உங்க ஜெப வாழ்க்கையை நீங்க அநேகர் அனல் மூட்டாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை, ஆவிக்குரிய தரத்துல மாற்றங்களை, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை, பொருளாதாரத்துல ஒரு மாற்றங்களை, தேவனுடைய கிரியைகளை, செயல்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. 8 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் தூங்கி கிடக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஜெபமே இல்லாம தினமும் அன்றாட வேலைகளை பணிகளை செய்வதனால பிரயோஜனம் இல்லை. ஆலியோ தம்பிங்களா இருக்கிறீங்க, இங்க எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறீங்க. இன்னும் அநேகர் வேலை காரியங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஜெப வாழ்க்கை இல்லாமல் ஓடுகிற ஓட்டம் ஜெயம் இல்லாத வாழ்க்கையா முடியும். ஊழியம் செய்யற ஆளுலாம் சொல்றேன், நீ ஜெபம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு அங்க உட்கார முடியாது, தானா ஓடிடுவ. உண்மையா கர்த்தர் சமூகத்துல தனியா காத்திருந்து ஜெபிக்கிறாள் தான் இங்க நிக்க முடியும், இங்க ஊழியம் செய்ய முடியும். நீ சும்மா ஏமாத்த கூடாது. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வீடு சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியம் செய்யற ஆளுங்க அப்படின்னா ஜெபத்தில் இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்தவங்களை விசாரிக்கிறவங்க ஜெபத்தில் இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்தவங்களை போய் விசாரிக்கிற நாம ஒழுக்கத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? ஆமா, நம்மளுக்கே ஒருத்தன் புத்தி சொல்ற அளவுக்கு வச்சுட்டு நான் போய் ஒருத்தனுக்கு புத்தி சொல்றேன்னு சொல்லக்கூடாது, ஆலோசனை சொல்லி ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். அது சாட்சியை ஏற்படுத்தி கொள்ளணும். ஊழியத்தை உதறிட்டு போக கூடாது, சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளணும். நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஒழிய மாறின பிறகல்ல, மாற்றிக்கொள்ள கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், தகுதிப்படுத்தி கொள்ளணும். தேவனுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? உலகத்துல ஒரு வேலை இருக்கு, முடியல, தோல்வி அடைகிறோம், சக்சஸ்ஃபுல் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றோம்? தகுதிப்படுத்தி கொள்ளுகிறோம். நம்மளை சொல்றது விளங்குதாங்க? அதுக்கு 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம், இன்னும் சரியா எப்படி செய்யலாம்னு சொல்லி தகுதிப்படுத்தி கொண்டு செய்கிறோம். அப்படி கர்த்தருடைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? தகுதிப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே தேவன் நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் மேல ஆண்டவர் இப்படி கிரியை செய்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொன்னா நீ கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிற ஆளாக இருக்க வேண்டும். விளங்குதாங்க? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும், ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணின பிறகுதான், நீங்க பண்ணிட்டு போன பிறகுதான் தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியும். அப்போஸ்தலரிடத்துல சொன்னார் ஆண்டவர், 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க பாப்போம். 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஐயா வைத்து சத்தமா சொல்லுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரமும் ஆண்டவர் அதான் பேசினார். உங்களுக்கு நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் சொல்றத சொல்றேன். இன்றைக்கும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு நீங்க இன்னும் ஜெபிக்காத உள்ள இருக்கிற ஆட்கள் இருக்கிறீங்க. உங்க மனசாட்சி உங்களுக்கு உங்க வாழ்க்கை நன்மைக்காக தான் ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சபை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கிரியை செய்ய விரும்புகிறார். அப்ப சபை தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான், காத்திருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சுயத்தினாலும் மாம்சீகத்தினாலும் உலக தந்திரத்தினாலும் உலக அறிவினாலும் உலக ஞானத்தினாலும் நான் சம்பாத்தியம் பண்ணி வாழ்கிற ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. விளங்குதாங்க? தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனை நடத்துதலோடு நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதங்கள் தான் அது சரியான ஒரு ஆசீர்வாதம். சத்தமா நல்ல கைகளை வைத்து சொல்லணும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பிளெஸிங். அப்ப தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிற வேளையில தேவன் என் குடும்பத்தை நடத்துகிறார், தேவன் என்னை வழி நடத்துகிறார் அப்படின்ற ஒரு அனுபவம் வரணும். படிக்கிற பிள்ளைகள் இருந்து நான் படிக்கும் போது எனக்கு ஞானம் புரியுது, ஆண்டவர் புரிய வைக்கிறார்,
ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. பாடம் எடுக்கும்போது எனக்கு விளங்குது அப்படின்னு சொல்லத்தக்கதாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய குணங்கள் மாறுகிறது. யார் மாற்ற முடியும் குணத்தை? தேவன் தான் மாற்ற முடியும். யார் உன் வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்க முடியும்? தேவன் தான் அதிசயமாய் தீர்க்க முடியும். இல்லையா? சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இன்றைக்கும் எல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யறது இல்லை? ஜெபம் செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் வாழ்க்கையில நாளைக்கு மாற்றங்கள் தேவை. ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, வாழ்க்கையில மாற்றங்களுக்கு தேவன் மட்டுமே கிரியை செய்ய முடியும். ஜெபம் என்பது என்ன? தேவனை நீங்க தான் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும். அதுதான் தேவன் தான் நம்ம வாழ்க்கையில இடைப்பட முடியும். தேவன் கிரியை செய்ய வேண்டும். அங்கே ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் காத்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கிரியை நடக்க ஆரம்பித்தது. அவர்கள் மூலம் என்ன நடக்க ஆரம்பித்தது? தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உன் ஜெபத்துக்கு பதில் வேணும்னா என்னது? முதல்ல ஜெபத்துல போய் என்ன செய்யணும்? நீ காத்திருக்கணும். காலையில எழுந்திருச்சு ஜெபத்துல காத்திருக்கணும். வார நாட்கள்ல, மாத நாட்கள்ல கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஜெபத்தை ரொம்ப அலட்சியம் பண்ணிடுறோம். வேலை, அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? ஜெபத்தை அலட்சியம் பண்ணிடுறோம் நம்ம நிறைய முறை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜெபத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. அவனுக்கு மரணம் வரும் என்று கையெழுத்திடப்பட்ட போதும் என்ன பண்ணலாம? ஜெபத்தை அலட்சியம் பண்ணலங்க. சத்தமா சொல்லுங்களேங்க. நல்லா கரங்களை போய் தலையிலூயா. நீ எங்க போறதுனால, என்ன வேலைனால, என்ன ஒர்க்குனால, அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஆயத்தமா எழுந்து நீ கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு தான் உன்னுடைய காரியங்களை நீ போய் பார்க்கணும். அதுதான் உன்னை கர்த்தர் உனக்கு இரக்கம் கிருபை மாறாம இருக்கும். வேலை இருக்க ஜெபம் பண்ணல. இன்னைக்கு எத்தனை பேர் காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணோம்? இல்லையா? காலைல எந்திரிச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? அப்ப இன்னைக்கு சண்டே கர்த்தருடைய நாள். வந்தே ஆராய்ச்சா, வார்த்தை கேட்டேன், போனேன். சாயந்தரம் நீ 8 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணுவோம்? 10 மணி வரைக்கும் சும்மா இருந்து டிவி பார்த்து வெட்டி கதை பேசி ஊர் சுத்தி தேவையில்லாத வேலையில செஞ்சுட்டு படுத்து தூங்கி நேரத்தை வீணடிக்க போறோம். இல்லையா? அப்ப காலையில இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்துட்டு வந்திருக்கணும்? ஜெபம் பண்ணி வர வேண்டும். சொல்லுங்களேங்க. ஜெபம் பண்றதுல என்ன வருங்களேன்னு தெரியுங்களா? தாழ்மை இருக்கணும் நமக்கு. ஆண்டவரே என்னை ஜெபிக்க வைக்கிறீங்களே, சோத்திரம்பா. ஜெபம் என்பது பெருமை அல்ல. ஜெபத்துல யாருக்கு பெருமை இருக்கோ, நான் ஜெபிக்கிறாள்னு பெருமை இருக்கோ, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய முடியாது, பலன் தர மாட்டார். ஜெபிக்கிறவளுக்குள்ளும் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஜெபம் என்பதே தாழ்மை. என்னால முடியாது, நீங்க செய்யுங்க அப்படின்றது. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லு. இந்த ஜெப அபிஷேகத்தை இன்னைக்கு ஆராதனை முடிகிற நேரத்தில் பெற்றுக்கொள்ள போறோம். நான் போராடுறேன், ஜெபிக்க முயற்சி பண்றேன், ஆனா முடியல அப்படின்றவங்க தொடர்ந்து இன்னைக்கு நல்ல ஜெபத்தில் அர்ப்பணிச்சு, இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிச்சு, இன்னைக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தோடு இங்கிருந்து நம்ம புறப்பட்டு போறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் உண்மையான ஜெபிக்க விரும்புறையா? எனக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தரணும்னு விரும்புறோம். கையை வைத்து சொல்லுங்க. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி. அப்ப நீங்க ஜெபிக்கும் போது கேட்டு செய்தியை கேளுங்க. என்னென்ன கிரிகளை செய்கிறார்? அறிந்த விஷயத்திலிருந்து தான் சொல்றேன், தெரிந்த காரியங்கள் இருந்து சொல்றேன், தேவன் உணர்த்தின சில வார்த்தைகள் இருந்து சொல்றேன். அவர்கள் ஜெபத்தில் இருந்தார்கள், கிரிகளை என்ன செய்தாங்க? தேவன் கிரியை செய்தார். மறு உத்தரவு அப்பதான் வரும். தேவனுடைய கிரிகளை உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் தொழில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, உன் சரீர சுகத்துல, உன் ஆசீர்வாதத்துல, எல்லாத்திலையும் தேவனுடைய கிரியை பார்க்க முடியும். ஏன் தேவனுடைய கிரியை வெளிப்படல? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தடை வருது. ஏன் நெருக்கடியாவே இருக்கு? ஃப்ளோ ஆகணும், தேவனுடைய செயல்பாடுகள் உண்டாகணும். அப்ப இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? ஜெபத்துல தேவனிடத்துல நம்மை அர்ப்பணித்து உண்மையாய் தாழ்த்த வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லு. முழு பலத்தோடு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். நான் பார்க்கிறேன், அன்னாளுடைய நல்ல தெரியும் என்ன சொல்றோம்? அன்னாள் ஜெபத்தை கேட்டவரே என் ஜெபத்தை கேளுன்னு சொல்றோம். அன்னாளுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு தெரியுது. ஆனா அன்னாள் என்ன செய்தா?
அண்ணால் என்ன செய்தா? கர்த்தருடைய சமூகத்துல போய் என்ன செய்தா? முதல்ல காத்திருந்தாள் அவள், இல்லையா? ஜெபம் பண்ணுன அண்ணாள் ஜெபத்தை கேட்டவர் தான். நீ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு கிரியை செய்யுங்க. ஒரு சும்மா அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறது, ஆராதனையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறது இல்ல. தனியா போய் அவள் என்ன பண்ணினாள்? தனித்து எழுந்து போய் கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்றா? போய் உட்கார்ந்து காத்திருந்து தன் இருதயத்தை ஊற்றி. ரெண்டு விதமான காரியங்களை சொல்லுகிறேன் நான் இன்றைக்கு. ஒன்று, நீங்க கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் செய்யணும். தேவ சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவருக்குள்ள உங்களுக்குள்ள உணர்த்தப்படுகிற காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பிலையும் நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேல கர்த்தருடைய கிரியை நீ பார்க்க முடியும். எல்லா விஷயத்திலையுமே உன் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெபம் ஒரு சுயநலம் உள்ளதாகவே இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே தவளை சத்தம் கொடுக்குது பாருங்க, தனக்கு தனக்கு தனக்குன்ற மாதிரி. அல்லேலூயா. எனக்கு 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 எனக்குன்ட்டே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? கர்த்தருடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வேலை ஆசீர்வாதம், வேலை ஆசீர்வாதம், எனக்கு எனக்கு எனக்குன்ட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஜெபங்களிலே தேவனுக்கு உட்படுத்தின, தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தின, தேவநாம மகிமைப்படும்படியான ஒரு ஜெபங்களையும் விசுவாசிகள் கருத்தாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு குழந்தையை போல அனுபவம் உள்ள ஜெபமாகவே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கா உங்க ஜெபம்? தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டதான ஒரு ஜெபமா இருக்கா? நான் சொல்றது விளங்குதுங்களாங்க? தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு ஜெபமா இருக்கா? இல்ல ஜெபத்துல சில பேர் என்ன பண்றோம்? அண்ணால் பாருங்க, அவள் சொல்லப்படுது, அவள் சக்காலத்தை என்ன பண்ணாலாம்? அவளை எப்பொழுதும் துக்கப்படுத்தும்படி பேசி கொண்டிருந்தாள்னு வேதம் சொல்லுது. வேதமே சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு அவ துக்கப்படுத்தி இருக்கணும் பாருங்க. கவனிக்கிறீங்களா? என்ன சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். பலமான ஒரு அலையிலையா கேட்டேன். அல்லேலூயா. ஆமா. இப்ப மேல அங்க போய் பின்னாடி சொல்லுப்பா, மண் ரொம்ப விழுது, கொஞ்சம் பார்த்து இது பண்ண சொல்லு. மேல வீடு கட்டுறாங்க, அங்க அது இங்க மேல விழுது, ரொம்ப இதா இருக்குன்னு போய் சொல்லு. அங்க பக்கத்துல பெல் அடிச்சு குரல் கொடு. அல்லேலூயா. ஆமா. இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்படி ஜெபம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். வேதமே சொல்லுது. என்ன சொல்லுது? அவளுடைய எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்தாலாம்? துக்கப்படுத்தும். அப்ப எவ்வளவு வேதனைப்படுத்தும்படியோ அவ பேசியிருக்கிறா. சொல்லுங்க அல்லேலூயா. வரும்போதெல்லாம் அவளை ரொம்ப மன வருத்தப்படும்படி பேசியிருக்கிறா, இல்லையா? அப்போ கணவரும் என்ன பண்ணல, அதை தடுக்கல. சரி விடுமா, அழாத அப்படின்னு ஒரு ஆறுதல் மட்டும் படுத்தினார். அவ்வளவுதான். ஆறுதலா இருக்கிறவளைய பேசுறவளை தடுக்கல. சொல்றது புரியுதுங்களாங்க? அப்ப தேவனுடைய சமூகத்துல நல்லா கவனிங்க. அவள் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு அவளுடைய சக்காலத்தை குறித்து அவள் என்ன பண்ணுகிறவளா இல்ல, விண்ணப்பம் பண்றவளா இல்ல. என்னை இப்படி துக்கப்படுத்துறாளே, என்னை இப்படி வேதனைப்படுத்துறாள் ஆண்டவரே, அவ வாயை கட்டுங்க, அவங்க பல்ல உடைங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல? சொல்லுங்க, என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. வாயை கட்டுங்க பல்ல உடைங்க என்ன செய்யல? சொல்றது விளங்குதாங்க? ஜெபத்துல போய் இன்னைக்கு நீ யாராவது குற்றப்படி சாத்தான கட்டி தான் ஜெபிக்கணும் மொழிய. அவன் வாயை கட்டுங்க, இவன் வாயை கட்டுங்க, இவன் நாக்க புடுங்குங்க, அவன் வாயை புடுங்குங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? இங்க என்ன குற்றப்படுத்தி ஜெபிக்க கூடாது. அவனை இது பண்ணுங்க, இவனை இது பண்ணுங்க, அவங்கள இது பண்ணுங்க அப்படின்னு போய் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேங்க, கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லு. அடுத்தவங்களை போயிட்டு குறை சொல்லி குற்றப்படுத்தி, அல்லது என் கணவர் என்னதான் ஆறுதலா பேசினாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாரு அப்படின்னு கணவனை பற்றியும் போய் குறை சொல்லிட்டு பேசிட்டு ஜெபம் பண்ணல. அங்க கருத்தா ஜெபிக்கிறா. அன்னாள் போயிட்டு அவள் வாழ்க்கையில குறை இருக்கு, அப்ப கூட பாருங்க அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தாம இருந்தாளே, இல்லையா? குறைய நம்மால் கொஞ்சம் குறையா இருந்தா சமூகத்துக்கு வர்றது குறைஞ்சிரும், தேடி வர்றது குறைஞ்சிரும்.
ஜெபம் பண்றது குறைஞ்சிருது இல்ல, ஆனா அவ குறையா இருந்தாலும் ஜெபத்தின் மேல் எவ்வளவு நம்பிக்கையுள்ளவளா இருந்தாள். விழிப்பா கேட்கறீங்களா, பாதி தூக்கத்துல கேட்கறீங்களா? கொஞ்சம் நல்லா கையை உயர்த்தி கையை தட்டி சோத்திரத்தோடு கூட ஆமென் அல்லேலூயா பாடல் பாடுவோமா? நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்கா, சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். என் நேசரீர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் நினைப்பதற்கு மேலாய் சொல்லுவோம், என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், எந்த நேசரீர். என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென் சோத்ரம். என் நேசரீர். நல்ல கைகளை தட்டி ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் அவர் நம் வாழ்க்கையில செய்யக்கூடியவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அப்போ அண்ணாளுடைய அந்த ஜெபம் கருத்தா இருக்குது பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவநாமம் மகிமைப்படும்படியான ஒரு ஜெபத்தை செய்கிறா பாருங்க. அல்லேலூயா. என்னது ஆண்டவரே? ஒரு ஆண் பிள்ளை கருத்தா கேட்கிறா. ஏதோ ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேட்கல. எப்படி கேட்டா? ஒரு ஆண் பிள்ளையே எனக்கு தாங்க, அந்த பிள்ளையே நான் உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், ஒரு பொருத்தனையின் ஜெபம். சோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல போறோம், சில காரியங்கள் தடையா இருக்கு, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துல ஒரு பொருத்தனை ஜெபம் நமக்கு தேவை, ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம் நமக்கு தேவை. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, நான் உங்க ராஜ்யத்துக்கு மகிமையா என் நேரத்தை கொடுக்கிறேன், அல்லது நீங்க கொடுக்கறத நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சொல்றது விளங்குதாங்க? ஏன்னா பொருளாதாரத்தை உயர்த்துங்க, உங்க ராஜ்யத்துல விதைக்கிறேன். இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு காணிக்கை வந்துச்சு. என்ன காணிக்கை? ஆலய வாடகை, வீட்டு வாடகை காணிக்கைன்னு வந்துச்சு. வீட்டு வாடகை காணிக்கையா? நம்ம ஆலய காணிக்கையிலே வாடகைன்னு போட வேண்டாம், ஆலய காணிக்கை தான் போட்டுரும். வீட்டு வாடகை காணிக்கைன்னு பார்த்து என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு வீடு இல்லை, ஒரு வீடு ஆண்டவர் அக்ரிமெண்ட் வீடோ ஏதாவது ஒன்று கொடுத்தா வாடகை மிச்சம் தானே. அதில் ஆண்டவருக்கு வாடகை 6000 7000 மிச்சம். ஒரு 1000 ரூபாயாவது நான் ஆண்டவருக்கு வாடகை ஆண்டவர் அந்த வாடகை காசு எடுத்து காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. சொல்றது விளங்குதாங்க? அப்போ ஆண்டவர் ஒன்றுமே இல்லை, கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டார். ஒரு அக்ரிமெண்ட் வீடுக்கு போகிறது 7000 ரூபா மிச்சம் இல்லையா? 5000லேருந்து 7000 வாடகை மிச்சம் எதிர்பார்க்காம கிடைச்சிருச்சு. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க? வாடகை 1000 ரூபா எடுத்து பொருத்தனை பண்ணி கர்த்தருக்காக தராங்க. சோத்திரம் விளங்குதாங்க? ஹலோ. வராதது ஒன்று, கிடைக்காத ஒன்று, இவளுக்கு வராத ஒன்று, அன்னாளுக்கு கிடைக்காத ஒன்று. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சில நேரங்கள் நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நேரத்தை கொடுக்கறது இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. வராத பணம், வராத சொத்து, கிடைக்காத வேலை, எனக்கு வாய்க்காத சில விஷயங்கள், தேவனை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இல்லையா? நம்ம கொடுக்கறதுலேயே என்ன பண்றோம்? நம்ம சம்பளத்திலேயே நம்ம காரியத்திலே கர்த்தருக்கு கொடுக்காம வஞ்சித்து வச்சுக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம கொண்டு வர கொடுக்குற சம்பளத்திலேயே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம் பாகத்தை வஞ்சிச்சுக்கிறோம், காணிக்கையை வஞ்சிச்சுக்கிறோம். இதுல எங்க எக்ஸ்ட்ரா ஒரு பொருத்தனை பண்ணி அர்ப்பணிப்பு நம்ம ஜெபிக்க போறோம் இல்லையா? அது இன்னொரு பிரதர் வந்தார், ஐயா நீங்க யாராவதுக்கு காணிக்க வெளி ஊழியங்களுக்கு, அதுதான் ஒழுங்கு. அங்கே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க எடுத்துட்டு போயிட்டு நான் அங்க அனுப்புறேன், நான் இங்கே கொடுக்குறேன், நான் அங்க கொடுக்குறேன். ஒரு சபைக்கு தெரியாம வெளியில காணிக்க கொடுப்பதோ, ஒரு சபையில தெரியாம நீங்க போய் வெளியில செய்யற ஊழியமோ கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சபைக்கு கீழே அடங்கி இருந்து, அந்த கையின் கீழ் அடங்கி இருந்து செய்யக்கூடிய காரியங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆரம்பிப்பார். அதில் தான் அந்த ஊழியமாகட்டும் ஏதாகட்டும் அதெல்லாம் பிளஸிங் வரும். நாங்களாம் அப்படிதான் வளர்ந்தோம். சொல்றது விளங்குதாங்க உங்களுக்கு?
அப்போ அவர் காணிக்கை தர விரும்புகிறவர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது சபை காணிக்கை யாராவது நீங்கள் தரீங்களா அப்படின்னு கேட்டார். நமக்கே இங்கே நிறைய கொடுக்குறேன், நமக்கே இங்கே தேவை இருக்கு, யாராவது கொடுக்கணும், எனக்கு என்ன வருது, நான் சபை கொடுக்குறேயா, அது இல்லாமல் நான் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் கொடுக்குறேன், சில கிராம ஊழியர்களுக்கு சில பேருக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தேன் போன ஒரு 4-5 மாசமா. அப்போ இல்லை ஆண்டவர் கொடுத்துடணும், கொடுக்க வேண்டியது என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து தடை இல்லாமல் 3 மாதம் கொடுத்துக்கிட்டு வந்தேன். மறுபடியும் கொடுத்துடணும், அதை கொடுக்கறதே ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு மாத தொடக்கத்திலேயே கொடுத்துட்டு இருந்தேன். மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆள் எழுப்புறார், நீ கொடுக்கறத நிறுத்த. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொடுக்குற நான் என்ன கிராம ஊழியத்துக்கு கொடுக்குறனோ அதை ஒருத்தர் காணிக்கையாக கொடுத்துட்டு போகிறார். நீங்கள் இந்த மாதிரி யாராவது கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுங்க. இப்படி நம்ம பொருத்தனை பண்ணி தேவனே எங்களை வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, கையின் கிரிகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்தி, தேவ ராஜ்யத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி, தேவ நாமத்தை முக்கியத்துவப்படுத்தி புஸ்தகம் கொடுங்க, ஒரு ஆரோக்கியம் கொடுங்க, பாதுகாப்போட நடத்துங்கன்னா எதுக்கு? தொடர்ந்து உலகத்திலேயே ஓடுறதுக்கா? தொடர்ந்து உலகத்தையே நீ அனுபவிக்கிறதுக்கா? சொல்றது புரியுதுங்களாங்க? இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் இல்லாமல் ஓடுறேன். நான் எவ்வளோ முறை சொல்லியிருக்கிறேன், நேரத்தை கொடுங்க ஆண்டவரே, அது உங்களுக்கு நான் செலவழிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நீ கேட்டு உன் வருவாயை ஆசீர்வதிங்க, இன்னும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு லெக்க வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். ஏன் ஜெபிக்க கூடாது? சொல்றது விளங்குதா? ஒரு லெக்க வச்சு ஜெபிக்கலாமே நீங்க. ஆண்டவரே என் தகுதி இதுதான், 15,000 தான், மாசம் 20,000 தான், இதுதான் என் வருமானமா இருக்கு, இதுதான் 50,000, இதுதான் வருமானமா இருக்கு, நான் ஆண்டவரே ஜெபிக்கிறேன், இவ்வளவு லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, இவ்வளவு கொடுங்க, கர்த்தருக்காக ராஜ்யத்துக்காக நான் என்ன பண்றேன், ஒரு காணிக்கையை விதைக்கிறேன். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு நல்ல டைமை ஃப்ரீ பண்ணி கொடுங்க, உங்க சமூகத்துக்கு நான் எப்போ ஆராதனைக்கு சபை கூடி வருகிற காரியங்களை போறேன். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஏன் கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார்? சொல்லுங்களேங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த ரூபன் அங்க போயிருக்கிற இடத்துல காலேஜில் என்ன அங்கே பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் வருமானத்தை ஏற்படுத்தி, ஆண்டவர் இப்போவே காணிக்க வர ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. அவன் கீபோர்டு போன 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறான். போட்டு அவன் ஃபஸ்ட் இயரை விடமாட்டாங்க. அப்போ திடீர்னு இல்லை ஆள் யாரோ இல்லைன்றனால வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷீப்பில் வாசிச்சிருக்கிறான். வாசிச்சதை பார்த்துட்டு நல்லா வாசிக்கிறியேன்னு சொல்லி எல்லாரும் என்கரேஜ் பண்ணி அவனை என்ன பண்ணி இப்போ சபைக்கு அனுப்புகிறேன், வாரம் உன்னை நிறைய இடத்துல கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சபைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி இந்த வாரத்துலேருந்து அனுப்புகிறாங்களாம். ஒரு வாரம் போயிட்டு வந்தானா 1000 ரூபாய் காணிக்கையாம். சோத்துரு அல்லேலூயா. அவங்க காணிக்கை தருவாங்க, வாங்கிக்கோ, அங்கே போய் ஒரு ஷீப் பண்ணி கீபோர்டு போடு, ஒரு ஷீப் பண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்றான். அவன் ஐயா நான் முதல் காணிக்கை ஆண்டருக்கு பொருத்தனை பண்ணிக்கிறேன்ப்பா, நான் இன்னைக்கு அனுப்பிச்சி விட்றேன், கிடைச்ச உடனே அது காணிக்கையா அப்படின்னு சொல்கிறான். அப்போ முதல் காணிக்கையா வந்தோடனே என்ன பண்ணான், நமக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சோன்னு என்ன பண்ணுவான், ஒரு வாட்ச் வாங்கிட்டுமா, ஒரு சட்டை எடுத்துக்கிட்டுமா, என் வண்டியில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது, அதை கொஞ்சம் நான் ரெடி பண்ணிக்கிட்டுமா. சொல்லுங்க, அல்லேலூயா. முதல் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யாரு கொண்டு வரணும்? சொல்லுங்க. அப்புறம் வருமானத்தில் கொஞ்சமாவது எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சொல்றது புரியுதுங்களா? தொடர்ந்து ஆண்டவர் அதான் உணர்த்துறார். உன் ஜெபத்தின் மூலமாக இந்த எண்ணங்கள் தேவராஜ்யத்துக்கும் பயன்படுன்ற எண்ணம் வரும்போது உன் வாழ்க்கையை மாற்றுவார் ஆண்டவர். ஒரு வருஷத்துல மாதத்துல நம்ம கிடைக்கிற வருவாயில சபை காரியங்களுக்காக மனதார தேவராஜ்யத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காணிக்கையே. நேற்று கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப கடன் சில பிரச்சனைகளா இருக்குதுயா, அதனால இந்த வருஷம் முடியாது. நான் சொன்ன முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்க பங்கா என்ன முடியுமோ ஒரு சின்ன காணிக்கையாவது என்ன செய்யுங்க, தேவ சமூகத்துக்குன்னு விதைங்க. அடுத்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீ பல லட்சம் கடன்ல இருந்தாலும் உனக்கு எனக்கு பரவாயில்ல 10,000 கொடு 20,000 கொடுலாம் கேட்கல. உன்னால என்ன முடியும்? ஒரு சின்ன காணிக்கையா, உன்னால முடியலனாலும் என்ன பண்ணு, உன் மன உகந்து இந்த தேவைகள்ல உன்னால என்ன முடியும், தகுதிக்கு இப்ப என்ன முடியும், அதுல ஒரு சிறு காணிக்கையாவது உன் பங்க கர்த்தர் சமூகத்துல எப்பவுமே விதைச்சிரு. சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன், 6,000 வட்டி கொடுக்குறேன், ஒரு 5,000 வட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன், கடனை கட்டினா அந்த அம்மாவுக்கு பொருத்தனை பண்ணிக்கிறேன், அம்மாவுக்கு வீட்டு செலவுக்கு எவ்வளோ செலவாது எனக்கு, அந்த காசு மிச்சம் பண்ணாலும் அந்த காரியத்தை எனக்கு மிச்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு செலவு பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். யாராவது ஒரு ஊழியத்துக்கு. சொல்றது விளங்குதாங்க? அந்த காசு எடுத்து சொல்லுங்க. நிறைய பேர் என் சகோதரர்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். என் சகோதரர்கள் கொடுத்தெல்லாம் நான் பார்க்கலாங்க.
அவங்களதெல்லாம் ஒரு 10% தான் இருக்கும். சொல்றது விளங்குதாங்க? 90% நான் தான் பார்க்குறேன் அம்மாவை. கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க அவங்க. நான் யாராவது பேசினா ஒன்றும் சொல்றது இல்லை. சரி சரி என்ன சொல்றாங்களோ சரி சரின்ட்டே போயிடுறது மண்டை ஆட்டிட்டு. சொல்றது விளங்குதாங்க? கர்த்தர் கிரியை செய்கிறார். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 3000ஆவது 5000ஆவது அந்த காசு மிச்சமானோன்னா உடனே நம்மளே அதை மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை, அதுல அந்த காசு அப்படியே அதை எடுத்து ஏதாவது இன்னொரு ஊழியத்துக்கு கொடுப்போம். ஏன் இங்க வீணா தானே போயிட்டு இருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் தாயாருக்கு தான் செய்யறோம், அது ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது ஏதாவது எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு தேவராஜ்யத்துக்கு உபயோகமா ஒன்று கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த விண்ணப்பத்தில் நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். கையை உயர்த்தி நல்ல சத்தமா நம்ம வாழ்க்கையின் மாற்றங்கள், நம்ம குணங்களின் மாற்றங்கள் அப்படி நம்ம அர்ப்பணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவரே என் காரியம் இன்னும் என் ஜப வாழ்க்கை மாறல, என் குணம் மாறல, என் செய்கை மாறல, என் வாழ்க்கை மாறல. இப்படி எல்லாம் கர்த்தர் சமூகத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும் போது ஜெபிக்கும் தேவனுக்கு உகந்த ஜெபம் இதெல்லாம். அவ பண்ண ஜெபம் எப்படி இருந்தது? கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபமா இருந்தது. அவளே அதனாலதான் கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தாலும் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தான் அடைத்து வைத்திருந்தாராம், அப்படிதான் போட்டிருக்கு. ஆனா அவ ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவள் கற்பத்தை திறந்தார். ஒண்ணு கவனிங்க, அவள் ஒண்ணு கொடுத்தாள், ஆண்டவர் விட்டுட்டாரா? சொல்லுங்க அல்லேலூயா. கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டாரா? வாங்கிட்டு விட்டுட்டாரா? அவ எதிர்பார்க்காத வகையில் 5 திருப்பி கொடுத்தார். 5 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு ஒண்ணு கொடுத்தா கர்த்தர் உனக்கு 10 மடங்கு திருப்பி கொடுக்க நம் தேவன் வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களாங்க? நான் சொல்றதுல கொடுக்கறது அடிப்படையில் என்ன எங்க வரணும்? முதல்ல நீ ஜெபம். சொல்றது புரியுதுங்களாங்க? ஜெபத்துல தேவன் காத்திருக்கணும். தேவன் விரும்புகிற உகந்த விண்ணப்பங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். சொல்லுங்களேன் நல்ல சத்தமா, நல்ல குரலை உயர்த்தி. தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய சமூகத்துல இப்படி ஜெபிக்கலாம். வேலையில நிலைமை இதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சில பேருடைய வருமானம் எனக்கு இதுதான், இதுக்கு மேல வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. நான் உங்கள்ட்ட பல நேரம் நாங்க பழைய எழில்நகர்ல இருக்கும்போது சொல்லுவேன், இந்த மெயின் ரோட்ல இருக்கும்போது சொல்லுவேன், வாய்ப்பு இல்லை. இந்த ஏரியாவில் பூரா 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வந்து அந்த பக்கம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால 600 ஸ்கொயர் ஃபீட் தான், வாய்ப்பே இல்லை. ஆனால் பெரிய இடமா வேணும், பெரிய இடமா வேணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. என்ன வேணும்? பெரிய இடமா வேணும், வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏதாவது ஒன்று நமக்கு காட்டுவார் அப்படின்னு. சுண்ணாம்பு கொஞ்சம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதான் கொஞ்சம் பெருசு, அதை விட இன்னும் பெருசு கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம சொந்த இடம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக பார்க்க போன ஆண்டவர் விடலை. நான் விசுவாசிக்கிறேன், பெரிய இடமா தான் கர்த்தர் நாளைக்கு சொந்த இடத்தை கொடுக்கும் போதும் இதை விட பெருசா 10 மடங்கு பெருசா தான் தருவார். விசுவாசமா கைத்தட்டி துதிக்கிற. சொல்றது விளங்குதாங்க? என் வருமானம் குறைவு தான், என் வருமானம் கம்மி தான். சரி, நீங்க இப்படியே கர்த்தருக்கு கொடுக்காம, நீங்க தேவனுக்கு அர்ப்பணிக்காம என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்ப தேவனால உண்டாகிற ஒரு பிளெஸிங் நிறைவா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்தியாய் கர்த்தர் கொடுத்து மீதம் எடுத்து நிறைவாய் நடத்துகிறார். அல்லேலூயா. நான் பல நேரம் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையாய் நீங்கள் கவனிக்கும் போதுதான் தேவன் உங்களை நடத்த முடியும். சொல்றது விளங்குதுங்களா? அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அதை நீங்க வேற யோசனையில எடுத்துட்டு அதுக்கு ஒரு காரணங்களை கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே இதே நிலைமையில தான் உங்க வண்டி ஓடும். உங்க வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அவர் நடத்த விரும்புகிறார். வித்தியாசமா நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் சொல்லப்படுது. என்ன நோக்கி கூப்பிடாமல் மறுபடியும் கொடுப்பேன் சொல்லிக்கிறார். நீ அறியாதது, நீ எட்டாததும், ஹலோ, நீ அறியாததையும் நான் யூகிக்கவே இல்லை, நான் யோசிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில ஜபத்தை கேட்டு மறு உத்தரவு அப்படிதான் அவர்கிட்ட இருந்து. நல்லா தட்டி சொல்லுங்க, ஆச்சரியமா இருக்கு. நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவரும் வாழ்க்கையில கிரியை செய்வார். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சத்தத்தை உயர்த்தி நல்லா குரலை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட்.
அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு ஜெபத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாகவும் மகிமையாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் ஒரு ஜெபங்களை நாம் செய்ய வேண்டும். முதல் ஜெபம் செய்யணும். ஜெபம் பண்ணின பிறகுதான் அவன் ஜெபிச்சு போனால் கர்த்தர் நினைத்தருளினார்னு போட்டிருக்கு. அன்னாளை நினைத்தார். அல்லேலூயா. இவர்கள் ஜெபத்துல காத்திருந்தாங்க. பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்பட்டது. எழும்பி புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் அவர்கள் மூலமாய் அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் கிரிகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க ஜெபத்துல உட்கார்ந்தாதானே, காத்திருந்தாதானே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஜெபமும் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனிடத்திலிருந்து ஒரு கிரிகளை மாற்றங்கள் தானா நடக்கும். உங்களுக்கெல்லாம் மண்டையில ஏறுதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? பல நேரம் நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன், இதே வண்டி ஓடாது, உனக்கு இப்படியே நினைக்காத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு மாம்ச சிந்தைக்கு அறிவுக்கு இடம் கொடுக்கிறோம். இல்ல, தேவனை இருதயத்துல விசுவாசித்து நாம் ஓடுகிறவர்களா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய காரியங்கள்ல காத்திருந்து கர்த்தருடைய கிரிகளை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கணும். கிரியை செய்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எலியா ஜெபத்தை கேட்டார். அதே போல அன்னாள் ஜெபத்தை கேட்டது போல யாருடைய ஜெபத்தை கேட்டார்? எலியா ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது? வாசிங்க பாப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை வாசிங்க பாப்போம். 1 ராஜாக்கள் 18, 37, 38. கர்த்தாவே, நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஆமென். அல்லேலூயா. அங்க அவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்க. வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி, கர்த்தரிடத்திலிருந்து என்ன வந்தது? அக்கினி இறங்கியது. அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துல பண்றான். அந்த ஜெபத்துக்கு பதில் வருது. என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த உடனே என்ன வருது? எலியான்னு சொன்னாலே தீர்க்கதரிசி, அவர் பல அற்புதங்களை செய்தவர் தெரியும். அதோடு கூட அவர் எப்படிப்பட்டவர்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர். 3 காரியங்கள்ல பார்க்கலாம் அவர், இல்லையா? அப்ப என்னை கேட்டருளும் என்ற உடனே கர்த்தர் பதில் தருகிறார். அந்த பதில் எப்படிப்பட்டதா இருக்குது? எதற்காக அங்கலாய்த்து ஜெபிக்கிறான்? கவனிக்கணும். அவருடைய அங்கலாய்ப்பின் ஜெபம் என்ன? அவருடைய மன்றாட்டு எதற்காக? தன்னை நிரூபிக்கிறதுக்காக, ஊழியக்காரன் என்று நிரூபிக்கிறதுக்காகவா? கவனிக்கணும். என்ன கவனிக்கிறீங்களான்னு? தன்னை நிரூபிக்க அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இல்ல. இன்னைக்கு ஜெபத்துல நான் ஒரு பெரிய ஆளுன்னு நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் பெரிய ஆளா வந்துட்டேன் பாருங்க, 10 பேர் என்ன பார்க்கணும். இந்த ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படாது பிரியமானவர்களே. நல்லா கவனிங்க. அப்படி ஒரு ஜெபத்தினால நீ பதிலை பெற்று உனக்குள்ள நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வரும் என்றால் நல்லா கவனிக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா, ஆமென். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும் என்றால் அந்த ஜெபத்துல அப்படியே தேவனுடைய கிரியை உன் வாழ்க்கையில ஸ்டாப் ஆயிடும். ஜெபம் பண்ணிட்டு தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்வார். பத்தியா என் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செஞ்சிட்டான்னு சொன்னா அப்படியே கிரியை ஸ்டாப் ஆயிடும். தேவன் கிரியை செய்யறதை நிறுத்திடுவார். தேவன் பத்தி அப்படின்னு நான் 10 பேர்ட்ட உன்னை நிரூபிக்கிறதுக்காக, உன்னை காலர் உயர்த்துறதுக்கு இல்ல, உன் மூலமாய் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதற்காக. 10 பேர் பார்த்து உன்னை வணங்கும் போதோ, உன்னை கனப்படுத்தும் போதோ, உன்னை ஆர்டர் பண்ணும் போதோ, உன் உறவினர்கள் உன்னை மதிக்கும் போதோ உன் இருதயத்துல தாழ்மோர், ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி இல்லை, கர்த்தாவே இதை நீங்க தான் எனக்கு செய்தீர், இந்த கிரியை நீர் தான் நடப்பித்தீர், ஆண்டவரே என்னை அவமதித்தவர்கள், என்னை ஏளனமா பார்த்து. அன்னாளுடைய தலை உயர்ந்த போது அவள் தேவனுடைய சமூகத்துல போய் அதுதான் ஜெபிக்கிறான். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி நீ கோபுரத்தில் உட்கார வைக்கிற தேவன்றார். ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன் நல்லா சத்தமா, நல்ல பலத்தோடு கூட சொல்லுங்க பாப்பா. நம்மை நிரூபிக்கிறார். அவர் எதை நிரூபிக்க விரும்புகிறார்? ஜனங்கள் தேவனை தேடாம இருக்கிறாங்க. ஜனங்க தேவனை என்ன பண்றாங்க? தேடல. அப்ப அங்க வந்து சொல்றாரு, கர்த்தர் தான் தெய்வம், ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏன் 2 மனமா குந்தி நிக்கிறீங்க? சரி, நீ தேடுற காரியத்தை நீ முயற்சி செய்து பாரு, உனக்கு பலன் கிடைக்குதா பாரு. நான் ஒருத்தனா தான் இருக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன்,
தேவன் இன்றைக்கு தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவார், தன்னுடைய மகிமை விளங்க பண்ணுவார், தன்னுடைய கிரியை விளங்க பண்ணுவார். அப்பவாவது நீங்க கர்த்தரே தெய்வம் என்று அறிவீர்களா, உணர்வீர்களான்னு கேட்கிறான். சொல்லுங்களேன் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஒரு அருமையான சகோதரன் என்னிடத்துல போராடிக்கிட்டே இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விக்கிரக இதுல இருப்பான், போராடிக்கிட்டே கிடப்பான். எப்ப பார்த்தாலும் அது இல்லை அப்படி இப்படின்னு என்னோட எதிர்மறையா பேசிட்டே இருப்பான். அப்பொழுது அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் 2 நாள் வரமாட்டான். என்னன்னு கேட்டா அமாவாசைனா வரமாட்டேன். என்ன ஏன்? எனக்கு தலை சுத்திடும், மயக்கம் அடிச்சு வீட்டில் விழுந்துருவேன், என்னால் எங்கேயுமே எழுந்து போக முடியாது, வாந்தி வந்துட்டே இருக்கும். கரெக்டாக அந்த நாளில் அப்படி நடக்கும் எனக்கு. அப்புறம் அடுத்த முறை போகும்போது சொல்லிட்டு போகிறான், எனக்கு அமாவாசை, நாளைக்கு நான் வரமாட்டேன். தொடர்ந்து ஒரு 6 மாசமா பார்க்குறேன், அது மாதிரி வரமாட்டான். நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட டீ குடிச்சிட்டு, ஆனால் நல்லா பேசுவான் என்கிட்ட. ஆனால் இந்த நம்மளுடைய கிறிஸ்துவத்துக்கு எதிரடியாக பேசுவான், மற்றபடி என்கிட்ட நல்லா அன்பாக பழகுவான், கிறிஸ்துவத்துக்கு மட்டும் எதிரடியாக இருப்பான். அது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு வருவான், அப்படி குங்குமம் வச்சுட்டு வருவான், விவேகானந்தர் புத்தகத்துக்கிட்டு வந்து எடா கூடமா என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு போகிறான், நாளைக்கு அமாவாசை நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னு கேட்டால், அதான் எனக்கு மயக்கம் வந்துடும், நான் என்னால் எழுந்திரிக்க முடியாது, அதனால் நாளைக்கு வர முடியாது. அவன் மெயினான நாள், கம்பெனியில் மெயினான நாள் வேற. அவன் ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறவன், ஒரு மாஸ்டரா இருந்தால். அப்போ அவன் சொல்லும்போது நான் சொன்னேன், இன்னைக்கு போ, நைட்டு என்ன பண்ணாது உனக்கு, காலையில் உனக்கு மயக்கம் வராது, நான் ஜெபம் பண்ணுறேன். சோதரர் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கலைன்னா, கர்த்தர் நான் ஆராதிக்கிற தேவன், நீ எதை சொல்ற இல்லை, அப்போ அது உன்னை காப்பாற்ற முடியல. மாதமானா நான் ஜெபம் பண்றேன், இந்த மாதத்திலிருந்து உனக்கு அது வராது. நீ நாளைக்கு காலைல வேலைக்கு ஒன்றும் நடக்க போறது, நீ நாளைக்கு வேலைக்கு வரப்போறேன்னு. அதே மாதிரி அடுத்த நாள் காலைல வேலைக்கு வந்துட்டான். அமாவாசை அடுத்த நாள் காலைல வேலைக்கு வந்துட்டான். ஏன்னு கேட்குறேன், எழுந்தேன், எப்பவும் போல இருந்தேன், நான் ஜெபம் பண்ண போய் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு காலையிலையும் ஜெபிச்சு அவனுக்காக அந்த கிரி அழிக்கப்படணும், அவனை பாதிக்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அடுத்த நாளே சரியாயிட்டான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் பேச்சு குறைஞ்சது, நம்மளை பற்றி பேசுகிற காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. அதனால அப்படி இது பண்ணிக்கிட்டே இருப்பான் எதிர்மறையா. ஒரு நாள் ரொம்ப அப்படி கொஞ்சம் பேச்சு வாக்கில் பண்ணும்போது ஒரு பைபிள் ரோட்டில் கிடச்சிருக்கு. அந்த பைபிள் எடுத்து என்ன பண்ணிக்கிறான், கிழிச்சு போட போகிறேன். குமார் பக்கத்தில் போயிட்டு கடையில் போய் முன்னாடி நின்று அந்த பைபிளை நான் கிழிக்க போகிறேன் பாரு அப்படின்ட்டு இருக்கிறான். பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து நான் இல்லை, அப்பப்போ என்ன மாதிரி வேலை முடிஞ்சா நான் கடையில் வந்து பார்ப்பாங்க. அந்த நாள்னு பார்த்து நான் வேலை இல்லை, எங்கேயோ வெளியில் போயிட்டேன், வரல. அப்போ அவர் வர வரைக்கும் நான் வீட்டில் வச்சிருந்து ஒரு நாளைக்கு கடையிலேயே வந்து அவர் கண்ணு முன்னாடி விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணுவேன், நான் கிழிச்சு போட போகிறேன் பாரு அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டான். வீட்டில் வச்சவன் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். உள்ளே தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டு தலையில கட்டி வச்சு உதைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை. ஒரே வாரத்தில் இது நடந்துருச்சு. பைபிள் வீட்டில் இருக்குது, இப்போ என்கிட்ட வந்து கிழிக்கிறேன்னு சொல்லியிருந்தான். சோத்திரம் அல்லேலூயா. நான் தொடர்ந்து சத்தியத்தை ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பேசிட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். கடைசியில் என்ன பண்ணான், வந்து மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஜாமீன் கேட்டு வெளியே வந்திருக்கிறேன், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கும் போல, ஆண்டவருக்கு ஒப்பு கூட உன்னை காப்பாற்றுவார், நீ தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சில் கூப்பிட்டு போய் அந்த பாஸ்டர் விட்டு ஜெபம் பண்ண சொல்லி, இட புதன் வியாழன் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போ அப்படின்னு. எந்த பைபிள் எடுத்துகிட்டு போனான்னு தெரியுங்களா, கிழிச்சு போடுவேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த பைபிள் எடுத்துட்டு அந்த சண்டே சபைக்கு போக வச்சார் ஆண்டவர். அந்த சண்டே சபைக்கு போக வச்சார் அவன். அதே பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போனான். அதே பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்தான். ஒரு 6-7 மாதம் போனான். அதோடு ஆண்டவர் மேலே ஒரு பயபக்தி அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பிறகு நான் ஊழியத்துக்கு வந்த அப்புறம் சந்திக்கிறது இல்லை. இப்போ இப்படி தேவனுடைய நாமத்தை மட்டுப்படுத்துவர்கள் மத்தியில, அறியாதவர்கள் மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நாம் உயர்த்தப்படணும்ப்பா. அறியாத என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அறியாத இருக்கிறான், நண்பர் அறியாத இருக்கிறான், ஏளனமா பேசுறான், எதிர்த்து பேசுறான், விரோதமாய் பேசுகிற கூட்டங்கள், விரோதமாய் செயல்படுகிற, கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிற கூட்டங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பெருசா ஏன் போயிட்ட அப்படி இப்படின்னு எல்லாம் என்ன செய்வாங்க, நம்மளை பல விதத்துல ஏளனமா பேசுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஹலோ. அப்ப நம்ம கண்ணீரோடு அவங்ககிட்ட மாம்ச வைராக்கியம் பாராட்டக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கணும். அவர்களும் தேவனை அறிந்து, யார் உன்னை நிந்தித்தார்களோ, யார் கர்த்தர் நாமத்தை தூசித்தார்களோ, கீழ்வசனம் சொல்லுது, அவன் ஜெபித்தான் இல்லைங்களா? கீழ்வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரே தேவன். 39 எல்லாரும் படிங்க.
ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். கைகளை தட்டி அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தினாங்க. புரியுதாங்க உங்களுக்கு? தேவனுடைய நாமம் கர்த்தர் தெய்வம் இல்லைன்னு சொல்லி பாகால் தான் தெய்வம் நின்னவன் இப்ப அத்தனை பேரும் சொல்றான் கர்த்தரே தெய்வம். உன்னை நிந்தித்தால், உன்னை எதிர்த்து பேசினால், தேவனை மூலமா உன்னை தூசித்தால், தேவன் இயேசு நல்லவன் சொல்லி கண்ணை மூடணும். அப்படி உன் முழங்கால் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவங்கள்ட்ட போய் நான் நல்லா இருக்கிறேன் பார், ஆண்டவர் என்ன நல்லா வச்சுக்கிறார் பார், இப்படி வச்சுக்கிறேன் பார், அப்படி வச்சுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த மனித வாயால, அந்த மனுஷி வாயால இயேசு நல்லவர்னு சொல்லணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன் வாயில திறந்து. நேற்று நிச்சயதார்த்தத்தில், வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்தில் பாஸ்டர் சாட்சி சொன்னாங்க. ஒரு அம்மா கல்யாண பத்திரிக்கை மாதிரி தேவன் அறியாத ஒரு பிள்ளை கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஏமா பயங்கரமான மழை காலம், இந்த நாளில் போயிட்டு என்ன பண்ணிக்கிற, கல்யாணத்தை வச்சிருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வாங்கினாராம். அது என் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னார். அது எப்படிமா பார்த்துக்குவார், மழை வரதானே செய்யும் அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமா பேசிக்கிறார். இல்லை, நான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறேன், என் கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த அம்மா அதை நம்ம விசுவாசத்தை கனப்படுத்திடுவார். அந்த நேரத்தில் நம்ம ஏதோ வாயின் வார்த்தையோடு பயந்துட்டு இருக்க கூடாது. ஆழமான விசுவாசம், கர்த்தர் பார்த்துக்குவீங்கப்பா, நீங்க செஞ்சிருவீங்க அப்படின்னு அவர் ஒரு கிரியை நடப்பிப்பார். இந்த அம்மா விசுவாசத்தை கனப்படுத்தி முந்தின நாள் வரைக்கும் டைட்டா மழை, கல்யாண நேரத்துல குறிப்பிட்ட நேரங்கள் முடிஞ்சு போற வரைக்கும் ஒரு சொட்டு மழை இல்லாம எல்லாம் பேக்கப் ஆகி போன பிறகு மழையா. அப்ப அந்த பத்திரிக்கை வாங்கின ஆள் பார்த்து சொல்லிட்டு போனாராம், உண்மையாவே நீங்க ஆராதிக்கிற இயேசு பெரியவர் தான் சொல்லிட்டு போனார். இப்ப நம்ம விசுவாச வார்த்தை சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? முதல்ல எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும் சொல்லுங்க? ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பொருத்தனையின் ஜெபமா இருக்கணும். சொல்லுங்களேங்க. இப்போ எங்கள் அம்மா அக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல வேலைக்கு போக மாட்டாங்க. இவங்க அப்பப்போ இந்த மாதிரி பொருளாதார கடன் பிரச்சனையில் ஏதாவது வாங்குறது கொடுக்கறதுல மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. கடைசியாக நான் தான் அதில் நின்று முன்னாடி நின்று அந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்போ அவங்க 2 பேர் கடைசியாக பரிண பொறுத்தின, ஆண்டவரே இனிமேல் இந்த வாழ்க்கை இதோட எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருங்க, தயவா எங்களை காப்பாற்றிருங்க. இனி இதிலிருந்து விடுதலை கொடுத்துட்டீங்கன்னா தினமும் 2 மணி நேரம் கட்டப்பட்ட மக்களுக்காக, கடன்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்காவும் சகோதரி ஒப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. டெய்லி 2 மணி நேரம் ஜெபிப்பாங்க மற்றவங்களுக்காக. 10 வருஷத்துக்கு மேலே ஜெபம் பண்ணாங்க. கரெக்டா 2 பேரும் சர்ச்சுக்கு வந்துருவாங்க. 11 to 1 மணி வரைக்கும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே இல்லை, அங்கே இருக்கும்போது அவர் இங்கே வந்து கொஞ்ச நாள் ஜெபிச்சாங்க. சொல்றது விளங்குதாங்க? அப்போ முதல்ல ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பொருத்தனையின் ஜெபம் நமக்கு என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். இல்லை கேட்டுட்டு போயிருவீங்களா, செய்வீங்களா? நான் எப்பவுமே செய்தி கொடுக்கும்போது கேட்கறது அதுதான். இப்படி கேட்டு இந்த ஓட்டையில விட்டு போயிருவியா? முதல்ல ஜெபிக்கணும். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு இருக்கணும், பொருத்தனை இருக்கணும். அப்ப என்ன கேட்கிற, என்ன கிரியை நடக்கும்? புரியுதா உங்களுக்கு? இப்ப திருமணமாகாத பிள்ளைகள் என்ன பண்ணணும்? நல்ல துணையை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நானும் என் துணையும் சேர்ந்து நல்லா உங்களை தேடுவோம், உங்களுக்கு ஊழியம் செய்வோம், நல்ல ஊர் சுத்துவோம் அப்படின்னு ஆண்டவர் கிரியை செய்வார். சொல்றது புரியுதுங்களா? இப்பவே கர்த்தரை நான் உண்மையா தேடுவேன், உண்மையா ஆராதிப்பேன், உண்மையா வருவேன். தேவசம் நல்ல துணையை கொடுங்க. சொல்லுங்களேன் சத்தம். அல்லேலூயா. உண்மையா இருக்கிறத பார்த்தா கர்த்தர் கிரியை செய்வார். நீ வலிவி போற ஆளாவே இருந்தா, இப்படி பல்ட்டி அடிச்சுட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் உருப்படாம போயிடும். அப்படியே எத்தனையோ பேர் வாழ்க்கை அப்படிலாம் போகுது இல்லையா? திருமணம் ஆகாம, ஒரு நல்ல துணை அமையாம வாழ்க்கை சிதைஞ்சு போகுது இல்லை? அப்ப தேவ சமூகத்துல உண்மையா அர்ப்பணிச்சு கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து நீங்க நல்லா ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? உண்மையா இருக்கிறத பார்த்து கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். லைஃப் செட்டில் ஆகணும், அடுத்து என் தலைமுறை மாறணும், எனக்கு ஒரு நல்ல சந்ததி பிறக்கணும், நான் கர்த்தருக்காக நாளைக்கு என் சந்ததியும் தேவ நாமத்துக்கு மகிமை நல்ல நோக்கங்களை நீ உருவாக்குறத பார்த்தா, உன் இருதயத்தில் இருக்கிறத பார்த்தா கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல துணையை கர்த்தர் கொண்டு வருவார். கிரியை செய்வார் ஆண்டவர். கிரியை செய்யலன்னா ஜெபம் இல்லை, எண்ணங்கள் சரியில்லை, கிரியை நடக்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எண்ணங்கள், நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். 2வது பார்த்தோம். 2வது என்ன ஜெபம் இருக்கணும்?
ரெண்டாவது பார்த்த ஜெபம், முதல் ஜெபம் அர்ப்பணிப்பு ஜெபம். ரெண்டாவது வாயை திறந்து சொல்லுங்க, என்ன ஜெபம்? விசுவாச ஜெபம். அடுத்தவங்க கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும், மகிமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். ரெண்டு ஜெபத்துல என்னதான் இருக்குது? தேவராஜ்யத்துக்கு சொல்லுங்க எப்படிப்பட்ட ஜெபம்? ரெண்டு ஜெபமே. அன்னாள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? கேட்டீங்கல்லம்மா செய்திய பதில் சொல்லுங்க வாய் திறந்த சபையே. அன்னாளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? தேவராஜ்யத்துக்கு, தேவன் நாமத்துக்கு மகிமைக்கு உட்பட்ட ஒரு ஜெபம். எலியா ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? தன்னை நிரூபிக்கிற ஜெபம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு ஜெபம். இங்க இருக்கிறவர்கள் தேவனை அறியணுமே. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. விளங்குதாமா? நம்ம ஜெப வாழ்க்கையில அப்படி மாறட்டும். ஜெபத்துல உன்னுடைய காரியங்களுக்காக நீ அர்ப்பணம் பண்ணு, பொருத்தனை பண்ணு. ரெண்டாவது உன் ஜெபத்துல என்ன இருக்கணும்? உன்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் ஜெபிக்கிறையா? படிக்கிற இடத்துல உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, வேலை செய்யற இடத்துல சக நண்பர்கள் ரட்சிக்கப்படலையே ஜெபிக்கிறையா? இன்னைக்கு கூட காலையில வீட்டில் அவசரம் இப்போ மேலே வராங்க, காலையிலேயே சத்தம் கேட்குது, அல்லேலூயா. அது பாட்டு கேட்டு போனா வருவோம், சபிச்சு கட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கு. சோத்திரம் அழியில சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அது பாட்டு கேட்குது, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அவங்க வாரியத்தை அவங்க செய்கிறாங்க. அப்படியா? இல்லை, அது ஆகாத காரியம். அதை கடிஞ்சு சபிச்சுட்டு, ஆண்டவரே அவங்க உங்களுடைய பிள்ளையா மாறணும், அறியணும். சொல்லுங்க சத்தமா, எல்லா கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்கம்மா. சொந்த பந்தம், உறவு, நண்பர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் போய் சொல்றது மாத்திரம் இல்லை, ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சமூகத்தில் அவங்களை ரட்சிங்க ஆண்டவர், அவங்க வாழ்க்கையில ஒரு கிரியை செய்யுங்க ஆண்டவர், உங்க நாமத்தை அறியும்படியான ஒரு கிரியை நடப்பீங்க ஆண்டவரை. நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார், கர்த்தர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அப்படி ஜெபிக்கிறோமான்னு கேட்கிறேன். அந்த ஜெபம், இந்த ஜெபங்கள் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாம் தேவனை அறியாதவர்கள் எல்லாம் அறிஞ்சு உங்க நாமத்தை உயர்த்த, இயேசு நல்லவர்னு சொல்லணும் ஆண்டவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மூன்றாவது ஜெபம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம், தேவ நாமத்துக்கு மகிமையான ஜெபம். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 22 40 42 வரைக்கும் வேகமா வாசி. லூக்கா 22 40 42 வரைக்கும். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. பிறகு நம்முடைய ஒவ்வொரு ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லுங்க. இப்ப படிச்சமே கேட்டீங்களா? செவியில எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் ஆகட்டாங்க. ஒரு வேலை, ஒரு காரியம், ஒரு திருமணங்கள், ஒரு எந்த விஷயமானாலும் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நீ எப்படி ஜெபிக்கணும்? முடிவு எப்படி இருக்கணும்? ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படியே எனக்கு வாழ்க்கை செய். அது தேவநாமத்துக்கு மகிமையான ஒரு ஜெபம். சுயமா மாம்சீகமா எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஜெபத்தை நம்ம செய்யக்கூடாது. ஜெபத்தில் இருக்கிற ஒழுங்குகளை கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபத்தில் இருக்கிற முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியான உதவி செய்வார் அதற்கு. நமக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபத்துல உட்கார்ந்து ஏதாவது ஒன்னை அளப்பளிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வேதம் அப்படிதான் சொல்லுது, ஏதாவது ஒன்ன அளப்பளிக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல அதிக வசனிப்பினாலே உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நீங்கள் அதிகமா நீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். சொல்றது விளங்குதாங்க? 10 பேர் கேட்கணுன்றதுக்காக, என் ஜெபம் தெரியணுன்றதுக்காக சத்தமா ஜெபம் பண்ணிட்டு கிடக்க கூடாது. தேவையில்லை. என் ஜெபத்தை கேட்கிறவர் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவன்ல, என் தேவன் கேட்கணும். கையை தட்டி சொல்லுங்க, அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். ஒரே எந்திரிச்சு என்ன பண்ணக்கூடாது. நாங்கெல்லாம் கிராம ஊழியத்துக்கு போவோம். போயிட்டா ஒரு கூட்டமாக 50 பேர் 40 பேர் சத்திரத்தில் ஹாலில் எல்லாரும் படுத்திருப்போம். ஆள் தான் தங்க ஊழியத்துக்காக மொத்தமாக தங்கிட்டு இங்கே சாப்பிட்டு குளிச்சுட்டு எல்லாரும் ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு போயிடுவோம். ஈவினிங்கில் மீட்டிங் நடக்கும். அப்படி ஆரம்ப நாட்களில் ஒரு 10-12 வருஷம் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சகோதரர் உள்ள நுழைஞ்சார். அவர் ஜெபம் பண்ணுவார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் காலையிலேயே சேரை தூக்கி போட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்? ஒரே சத்தம் போடுவார்.
இப்போ நாங்களாம் அடுத்தடுத்து எந்திரிப்போம். 3 மணிக்கு, 3:30 மணி, 4 மணி, 5 மணி எந்திரிச்சு அவங்கவுங்க அங்கங்கே ஜெபிப்போம். யாருமே ஜெபிக்க முடியாது. இல்லை யாராவது ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலானாலும் படுக்க முடியாது. என்ன பண்ணுவார்? ஒரே சத்தம் போடுவார். சொன்னாலும் கேட்க மாட்டார். சொல்லி பார்த்தோம், தம்பி இப்படி சத்தம் போடக்கூடாது, நீ என்ன பண்ணு, பொறுமையா ஜெபம் பண்ற நல்லது, ஆனா எப்படி பண்ணு, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ காலை எந்திரிச்சு போடுற சத்தம் வீட்டில் இருக்கிறால எழுப்பிட்டு கூடாது. சொல்றது விளங்குதாங்க? உனக்கும் தேவனுக்கும் இங்கே வந்து நல்லா ஆராதி, இங்கே ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? காலை எந்திரிச்சு கர்த்தர் சமூகத்தில் நீ என்ன பண்ணணும்? உனக்கும் தேவனுக்கும் அந்த நல்ல ஆவியில உண்மையோடு நம்ம ஜெபிக்க முடியும். ஆரம்ப குழந்தை அனுபவம், தெரியாம ஜெபிக்கிறோம். ஜெபிக்க என்ன பண்ண, அடுத்தவங்களுக்கு தெரியணும் 10 பேருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறதா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க பாப்போம். எல்லா ஜெபங்களுமே பிரியமானவர்களே தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லா ஜெபங்களுமே எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுத்துருங்க, இதை பண்ணிருங்க, இதை செஞ்சிருங்க அப்படின்ட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே இது உமக்கு சித்தமானா எனக்கு கிடைக்க பண்ணுங்க. ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு வேலை தொடங்க போகிறேன், ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன், ஆண்டவர் உமக்கு சித்தமானா அதை கிடைக்க பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நான் அது இந்த பொருளை விற்று இப்படி பண்ணலான்னு இருக்கிறேன், அதை விற்று இதை செய்யலான்னு இருக்கிறேன், உமக்கு சித்தமானா வாய்க்க பண்ணுங்க. சொல்றது விளங்குதா? ஒரு வேலையிட்டு இன்னொரு வேலைக்கு போகிறோன்னா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்? நான் முடிவெடுத்துட்டேன், நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே இதை செய்யுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அண்டையில் ஏறுதா செய்தி கேட்கணும். வாழ்க்கையில் போய் வெளியில் கிரியை செய்யணும். இது இந்த ஜெபத்தின்படி நீங்கள் வாழணும். சொல்றது விளங்குதாங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்காக பிரயோஜனத்துக்காக தான் பேசுகிறார். நான் வெள்ளிக்கிழமை வந்து நிற்கும் போது நான் ஒன்றும் அப்படிலாம் இந்த தாட்டே யோசனையே இல்லை. நான் வேற ஒரு நோக்கத்தோட என்ன ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன ஆவியானதை விட்டு என்னை வெளியில் போக வைக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த தாட்ஸ்லேயே சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, சபைக்காகவும் இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு சுருக்கமாக 1-2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போனேன். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது சில வார்த்தைகளோடு சேர்ந்து இன்றைக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அந்த வார்த்தை கொடுக்கும்படி உதவி செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக இந்த ஜெபத்தில் ஒழுங்குமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜெபத்தை கேட்கிறவர், உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாது மெட்டாதமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பேன். உன் வாழ்க்கையில கிரியை நீ நினைக்கிறதுக்கும் நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான ஒரு கிரிகளை உன் வாழ்க்கையில நான் செய்வேன்றார். அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், தேடுறோம், முறையா தேடல, சரியா தேடல, சரியா பண்ணல, நிறைய விஷயங்களை எல்லாமே நம்ம ஜெபங்கள் அனைத்துமே எதே நடந்தாலும் பிரியமானவர்களே நல்ல கவனிங்க, நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நம்ம செய்யணும். ரட்சிக்கப்பட்ட பின்பு படிப்படையிலே சத்தியத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே அவர் நாமத்துக்கு மகிமையா இருக்கா, அவருக்கு பிரயோஜனமா இருக்கா அப்படின்றதான் நம்ம ஒவ்வொரு அடிப்படை நம்ம அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் அப்படிதான் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் ஏறெடுக்கிற ஜெபம் அதன் அடிப்படைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே அதுல மகிமைப்படக்கூடியதாக இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஜெப வல்லமையை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் இந்த ஆராதனை வேளை நமக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? எழும்பி நிற்போம். அல்லேலூயா, பிரைஸ் காட். நல்லா அர்ப்பணிக்கும் போது வசனத்தை கேட்டு உள்ளுணர்வுல புரிந்து ஆண்டவரே